சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட பெரியவர் ரெங்கசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பழையன கழிதல் புதியன புகுதல்பாங்க. ஆனால் முக்கியமான பழையனவற்றை நாம் மறக்கிறோம் அல்லது தெரிஞ்சுக்காமலே போகிறோம். நமது பாரம்பரியம், நமது சொத்து, அவற்றை நாம் மறந்துக்கிட்டு இருக்கிறோம். இவற்றை வெளிநாட்டவர் சிறமேற்கொண்டு கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு கால்நடைகளின் கழிவு, மாட்டு சாணம், குறிப்பாக பசுமாட்டு சாணம் சிறந்த கிருமி நாசினி. மாடுகளுக்கு 4 வயிறுகள் உண்டு. எதையெல்லாம் சாப்பிடுதோ அவை யாவும் உள்ளே போய் செரித்து வெளியே வரும். அதுதான் சாணம். அருமையான இயற்கை எரு, சத்துக்கள் பொதிந்தது. அன்று போட்ட சாணத்தை எருவாக பயன்படுத்தக்கூடாது. நல்லா மக்க வச்சு தான் வயலில் நிலத்தில் போடணும். 3% தழைச்சத்து, 2% மணிச்சத்து, 1% சாம்பல் சத்து, இதோட அமோனியாவும் சாணத்தில் இருக்குது. ஒரு மாடு ஒரு நாளைக்கு சுமார் 30 கிலோ சாணம் போடும். ஒரு பசுமாடு ஒரு நாளைக்கு 15 நடை சாணம் போடுங்கிறாங்க. ஒரு மாடு ஒரு மாதத்துக்கு சுமாராக 900-950 கிலோ சாணி போடுது. ஒரு வருடத்துக்கு 10லேருந்து 11 டன் சாணியை வெளியே தள்ளுது. அருமையான இயற்கை எரு மட்டுமல்ல, நல்லதொரு சமையல் எரிவாயுவையும் தரக்கூடியது. அந்த காலத்தில் கட்டிட கட்டுமானத்திலையும் பயன்படுத்தப்பட்டது சாணி. மண் தரையை சாணி கொண்டு மெழுகும் பழக்கம் நம்ம பெண்மணிகள்கிட்ட இருந்தது. பெரியவங்க ரெங்கசாமி ஐயாவுக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. நாம் மறக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்ல செய்திகளை மறக்கக்கூடாது. விசேஷ காலங்களில் பசுமாட்டு சாணியை ஒரு பிடிச்சியாக பிடிச்சி அதில் 2 அருகம்புல்லை சொருகி பிள்ளையாரா நினச்சி வணங்கும் வழக்கம் கொண்டவர்கள் நாம். வீட்டு வாசலில் சாணியை கரைச்சி தெளித்து அதில் பூக்கோலம், அரிசி மாவு கோலம் போடுறது ஒரு பழக்கம். அதெல்லாம் இன்னைக்கு இல்லையே. சாணி கரைச்சி தெளிக்கிறது கிருமி நாசினியாக பயன்படுது. வீட்டுக்குள்ளே எந்த நோய் நொடியும் வராது. அப்புறம் அரிசி மாவு கோலம் போடுறது எறும்புகளுக்கு உணவு. ஆனால் இப்போ என்ன செய்கிறோம்? சாணி கரைச்சி தெளிக்கிறதுக்கும் ரெடிமேடு பவுடர் வந்துடுச்சு, அதை வாங்கிக்கிறோம். அரிசி மாவு செலவு அதிகம்னு அதுக்கும் சாதாரண வெள்ளை நிற மாவு கிடைக்கிது, அதில் கோலம் போடுறோம். எறும்பு எப்படி சாப்பிடும்? எதில் மிச்சம் பிடிக்கிறோம், எதில் செயற்கையை புகுத்துறோம் பார்த்தீங்களா ஐயா ரெங்கசாமி ஐயா? அன்று போட்ட மாட்டின் சாணியில் விரலை வச்சு பார்த்தா சுடும். அதனால தான் அதை மக்க வச்சு போட சொல்கிறாங்க. ஆட்டெரு அவ்வருடம், மாட்டெரு மறுவருடம் பழமொழி நமக்கு தெரிஞ்சது தான். மாட்டு சாணத்தை தண்ணியில் கரைச்சி சாண எரிவாயு கலனுக்குள்ளே ஊற்றினா கொஞ்ச நாளில் நமக்கு எரிவாயு கிடைச்சிடுது. அதை நாம் சமையலுக்கு பயன்படுத்தலாம், வீட்டில் விளக்கெரிக்க உபயோகப்படுத்தலாம், இன்னும் தண்ணீர் மோட்டார் இயக்க கூட பயன்படுத்தலாம். நமக்கு எரிவாயு கேஸ் கொடுத்த பிறகு நல்லா மக்கின சாணி எருவாக வெளியே வருது. இதுக்காக எரிவாயு கலன் அமைக்கணும். முதல்ல கொஞ்சம் முதலீடு போடணும். ஒரு முறை செலவு செய்துட்டா போதும். அதற்கும் அரசாங்க மானிய உதவி இருக்குது. ஆனால் அதை பற்றி நாம் சிந்திக்க மாட்டேங்கிறோம். ஏன்? எத்தனை பேர்கிட்ட, அதிலும் கிராமத்தில் இருப்போரிடம் ஆடு மாடு இருக்குது. விவசாயம் செய்வோரிடம் கூட இப்போ ஆடு மாடு இல்லை. ஒரே ஒரு மாடு பசுமாடு இருந்தால் போதும். அதன் கழிவை வச்சுக்கிட்டு குறைந்தது 3 ஏக்கர் நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்யலாம்ங்கிறார் சுபாஷ் பாலேகர். இவ்வளவு நன்மைகள், சாணியை மறக்கலாமா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.